சனியனை காலையிலே வண்டியில் வந்து விழுற, சனியனை ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வர மாட்டியா, சனியனை இங்கே வா இப்படின்னு நம்ம ஒரு நாளைக்கு வார்த்தைக்கு வார்த்தை சனியன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோமே. இந்த சனீஸ்வரனுக்கு இன்னும் பல பெயர்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் மந்தன். மந்தன்னா ரொம்ப மந்தமாக இருக்கிறது. ஏன் இந்த பெயர் வந்தது அப்படின்னா, ஆசை மண்டலங்களை ஒரு முறை சுற்றி வருவதற்கு 29 வருஷங்கள் ஆகுது சனி பகவானுக்கு. அதனால தான் இவரை மந்தன் அப்படின்னு சொல்கிறோம். இவர் ரொம்ப கருமை நிறத்தில் இருக்கிறதுனால காரி அப்படின்ற பெயராலையும் அழைக்கப்படுகிறார். சூரியனுக்கும் அவருடைய 2வது மனைவியான சாயாதேவிக்கும் 2வது மகனாக பிறந்தவர் தான் இந்த சனி பகவான். இவருக்கு பங்கு அப்படின்னு இன்னொரு பெயரும் இருக்கு. இதற்கான பெயர் காரணம் எப்படி வந்தது தெரியுமா? ஒரு முறை இவருடைய பெரிய தாயாரான சஞ்சீகையை இவர் ரொம்ப அலட்சியப்படுத்தி பேசுறாரு. யாரு? சனி பகவான். இதனால அந்த அம்மாவோட 2வது மகன் யமனுக்கு ரொம்ப கோபம் வந்து என்ன பண்றாரு, தன்னுடைய தண்டத்தால் சனியின் முழங்கால்ல அடிக்கிறாரு. இதனால முழங்கால்ல ஊனமுற்று அவர் நொண்டியா மாறிடுறாரு. அதனால தான் இவரை பங்கு அப்படின்னு சொல்றோம். சனி பகவானுக்கு பங்குன்னு ஒரு பேர் இருக்கு. பங்குனா நொண்டி அப்படின்னு அர்த்தம். இவருக்கு 3 மனைவிகள், குளிகன் அப்படின்னு ஒரு மகனும் இருக்கார். மேலும் சனி கிரக தோஷங்கள் உங்களுக்கு நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, சனிக்கிழமை தோறும் எள்ளு விளக்கேற்றி கருப்பு ஆடை அணிந்து இவரை வழிபாடு செஞ்சாலே போதும், உங்களுக்குரிய பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து வரும்.